சீரக ரம்பா அரிசி கழுவிட்டு வந்துடலாம். பிரியாணிக்கு மட்டன் பிரியாணிக்கு சீரக ரம்பா அரிசி கழுவிட்டு வந்துடலாம். என்ன ரம்பாவா? ఓడా ఓడి నాతి నవాసి అల్లా మురుగు కుకుడు కుతురు కంబడు అక్కు అచ్చురవును అమ్మ ధాల్ లాయ్ దొంకుడు అమ్మ మక్కలు నల్లద మాట எல்லாம் பந்து நின்று இங்கே நாங்கள் நரிக்குறங்க கும்பிடுற தெய்வம் எல்லா சாமியும் உங்களுக்கு துணையாக இருந்து நல்லபடியாக காப்பாற்றி உங்கள் குடும்பம் நல்லா சுகமாக மின்னிக்கேறி நான் இன்னும் மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி அந்த ஆண்டவனை இரவு எங்கள் காளி மதுரை மீனாட்சி எல்லாம் நல்ல சுகமாக உங்களுக்கு கொடுக்கணும். பசி நேரத்துக்கு கொடுக்குற ஒரு வாய் சாப்பாடு, அந்த பசி நேரத்துக்கு அடிக்கிற சாப்பாடு உங்கள் குடும்பத்துக்கு வாய்த்துக்கிட்டே காலம் இருக்கியா காலங்காலமாக உங்கள் புள்ளங்குட்டி பேர புள்ள காலங்காலமாக எல்லாம் நல்லா இருக்கும். என் காளி புண்ணியத்தில் எல்லாம் நல்லா இருக்கும். சாப்பாடு கொடுத்த நாகம்மா வயிறு நல்லா இருக்கணும், மக்கள் சுகமாக இருக்கணும், கடவுளை நல்லபடியாக இருக்கணும். கோவிந்தசாமி ಕುಟುಂಬ ಬಿ ಅಸಲ್ ರಿಷೆ, ಇನ್ನು ರಾಣು ಕುಟುಂಬ ಬಿ ಅಸಲ್ ರಿಷೆ, ಇನ್ನು ಪುಳ್ಳಂಗುಟ್ಟಿ ಬಿ ಅಕ್ಕು ಅಸಲ್ ರಿಷೆ ಕಾಯಿ ಕೊರೆ ರಿಷೆ ಮಾತಾನ பத்துக்கொள்ள வச்சுன்னு குடியான காட்டுக்கொள்ள நல்லா இருப்பாங்க. சிங்கப்பூர் ராயன் அண்ணன் உங்களுக்கு டீ சாப்பிட கொடுத்துருக்காங்க, எல்லாம் டீ சாப்பிடுங்க. இந்தாங்க ஐயா. நல்லபடியா கருப்பு ஐயா மக்கா பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு 100-120 பேருக்கு சாப்பாடு செய்ய போகிறோம். சீரக சம்பா தேங்காய் பால் மட்டன் பிரியாணி, முட்டை குருமா, பைனாப்பிள் பச்சடி, செவ்வாழை பழம், குலோப்ஜாம், ஐஸ்கிரீம், தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போகிறோம். இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ராயன் அவங்களுடைய அப்பா கோவிந்தன் சாமி அவங்களுக்கு தான் வந்து 6வது நினைவு நாள். இந்த நினைவு நாளுக்காக தான் கோவிந்தன் சாமியோட மனைவி நாகம்பாள் அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. திரு கோவிந்தன் சாமி ஐயாவோட ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக் கொள்பவர்கள் மனைவி நாகம்பாள் மற்றும் ராயன் குடும்பத்தினர் இவங்க எல்லாருமே கோவிந்தன் சாமி ஐயாவோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக வேண்டிக்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து நம்மளுடைய சேனல் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் நாங்கள் எல்லாருமே கடவுளை சிங்கப்பூரை சேர்ந்த நாகம்பாள் குடும்பத்துக்கும் ராயன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுளை நாகம்பாள் குடும்பத்துக்கும் ராயன் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கோவிந்தன் சாமி ஐயா அவங்க 6வது நினைவு நாளுக்கு இன்னைக்கு அன்னதானம் பண்ற அந்த குடும்பம் ஆண்டவன் அவர்களால் நலமோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடம் வேண்டுகிறோம். நாகம்பாள் அம்மாவுக்கு உடல் நலம் சீராகி நலமோடு பல்லாண்டு காலம் இன்னும் வாழ வேண்டும், இதே போல அன்னதானம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கடவுளுடன் வேண்டுகிறோம். கோவிந்தன் சாமி ஐயா ஆத்மா சாந்தி அடையணும். இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற நாகம்பாள் அக்கா இன்னமும் வந்து பல வருஷம் அவங்க நல்லா இருக்கணும். நாகம்பாள் அக்கால் உடல்நிலை சீராகி இன்னும் சீரோடும் சிறப்போடும் நலமோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். வாங்க இப்ப சமையல் ஆரம்பிச்சிடலாம். சீரக ரம்பா அரிசி கழுவிட்டு வந்துடலாம். பிரியாணிக்கு மட்டன் பிரியாணிக்கு சீரக ரம்பா அரிசி கழுவிட்டு வந்துடலாம். என்ன ரம்பாவா? சிக்கனா மட்டனுக்கு தேவை. மட்டன் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். கஜா தேங்காய் பால் மட்டன் பிரியாணிக்கு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு இருக்கோம். முட்டை குருமாவுக்கு வந்து முட்டையெல்லாம் வேக வச்சிடலாம் கழுவி. சிக்கன் மட்டன் பிரியாணிக்கு தக்காளி வெட்டிக்கிட்டு இருக்கப்பா.
மட்டன் பிரியாணி தாளிக்கிறதுக்கு சட்டி சூடாயிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மட்டன் பிரியாணி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. அது கூட வந்து பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். பச்சை நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். பைனாப்பிள் பச்சடிக்கு பைனாப்பிளை வெட்டி எடுத்துக்கலாம். பழமனை எவ்வளோ பிரச்சனை இருக்கு? நிறையான பழம், பல்கான பழமா இருக்கா? பல்கான பழமா இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. அது கூட புதினா மல்லி ரெண்டையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு புதினாவை சேர்த்துக்கலாம், மல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா மல்லி நல்லா வதக்கிடுச்சு. அது கூட வந்து தயிர், எலுமிச்சம்பழம் சாறு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். மட்டன் பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதக்கிடுச்சு. அது கூட எடுத்து வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம். மட்டன் பிரியாணிக்கு வந்து கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ மட்டனை சேர்த்துக்கலாம். தண்ணி இருக்கும், அதனால தான் கையால் தள்ளி விட்றேன். நான் கொட்டினாமா இங்கே வருது தம்பி. இதனால தான் கொட்டலன்னு சொன்னது. சேர்த்தாச்சு. கிரேவியோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். யாரு தம்பி எப்படி இருக்குன்னு அப்பா பயங்கரமாக இருக்காப்பா. செம்மையாக இருக்கா, அல்வா மாதிரி இருக்காப்பா பார்க்குறதுக்கு. மட்டன் பீஸா பாரு தம்பி, ஒரு பீஸ் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாரு. இருக்கு பீஸ் எல்லாம் செமையாக இருக்குது தம்பி. இது மட்டன் வந்து உடையாதுண்டி, உடையாது. பீஸ் வந்து 100 கிராமில் பெரும்பெரும் பீஸ் இல்லது. பைனாப்பிள் பச்சடிக்கு பைனாப்பிள் அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கப்பு தேங்காய் பால் ஊற்றி மட்டன் நல்லா வேக வச்சுக்கலாம். செஞ்சு விடுண்ணே. நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் பாலோட. மட்டன் பிரியாணிக்கு மட்டன் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. இது கூட கழுவி வச்சு அரிசி சேர்த்துக்கலாம். செம்மையாக இருக்காப்பா. கழுவி வச்சு சீரக சம்பா சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசி சேர்த்தாச்சு. மட்டனோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். மட்டன் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். பார்க்குறதுக்கு செமையாக இருக்காப்பா. பைனாப்பிள் பச்சடிக்கு வந்து பைனாப்பிள் வந்து ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு. அது கூட தயிர் சேர்த்துக்கலாம். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அது 3 சேர்த்து ஒன்றா அரைச்சிருக்கு. அதை சேர்த்துக்கலாம். சூப்பரான பைனாப்பிள் கிச்சடி ரெடி ஆகிட்டு. நல்லா மட்டன் பிரியாணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கிண்டி விட்டுறலாம். முட்டை குருமாவுக்கு தேவையான பொருள்லாம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். மட்டன் பிரியாணி தம் கட்டுற பதம் வந்துருச்சுண்ணே. கிண்டி விட்டு தம் போட்டுக்கலாம்.
நெய் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை குருமாவுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை குருமாவுக்கு முட்டையெல்லாம் உடச்சிட்டு இருக்கோம். என்ன வருதா? சூப்பராக இருக்கும். ஏங்கத்தான் கோழி முட்டை. பைனாப்பிள் பச்சடி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பிடிச்சி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் கூட தாளிப்பை சேர்த்துக்கலாம். முட்டை குருமாவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து புதினா மல்லி 2 சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போச்சு. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, வீட்டில் அரைச்சி வச்ச குழம்புத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லா தூளும் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மட்டன் பிரியாணி தம் போட்டு 10 நிமிஷம் ஆகிட்டு போய் இறக்கிடலாம். முட்டை குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் பிரியாணி இப்போ உடச்சி விட்டுக்கலாம். உதிரியாக இருக்குது தம்பி, நல்லா சூப்பராக இருக்குது தம்பி பிரியாணி. முட்டை போட்டால் முட்டை குருமா, சிக்கன் போட்டால் சிக்கன் குருமா, மட்டன் போட்டால் மட்டன் குருமா. ஆக மொத்தத்தில் குருமா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. சரி, அப்போ எதுவுமே போடலன்னா வெறும் குருமா, எம்டி குருமா. அது பேர் காய்கறி சேர்த்தோம்னா காய்கறி குருமான்னு வச்சுக்கொண்டே நம்ம எது சேர்க்குறோமோ அந்த குருமா. இது கூட அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம். தேங்காய், சோம்பு, ஜீரகம், கசகசா, பொட்டுக்கல்ல இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். சரியானது. அண்ணி அக்கா மாதிரி கசகஜா பட்டை அரைக்கல, அதில் வெறும் கசகஜா தான் அரைச்சிடலாம். ஆமாம் ஆமாம், கச்சா கசகஜா பட்டை இன்னும் சேர்த்தா இருப்பாக்கா. இதெல்லாம் சேர்த்தான பாரு ஆனந்தி எப்படி இருக்குன்னு. புரோட்டா, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிடணும். அமலா டக்கு முட்டை கொண்டாமலா. முட்டை குருமாவுக்கு வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து உரிச்சு வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துறோம் தம்பி. ஓ வந்து பாருண்ணா முட்டை குருமா எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. எப்படின்னா இருக்குது முட்டை குருமா? செமையாக இருக்குல்ல. எல்லோருக்கும் பிடித்த சுவையான சூப்பரான தேங்காய் பால் சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்குது. அது கூட முட்டை குருமாவும் ரெடியாக இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. வாசம் கும்முன்னு இருக்குது. கேரளா ஸ்பெஷல் சத்துமிக்க பைனாப்பிள் பச்சடி ரெடியாக இருக்குது. சத்துமிக்க செவ்வாழை பழம் ரெடியாக இருக்குது. குண்டு குண்டு குலோப் ஜாமுன் ரெடியாக இருக்குது. இந்த வெயிலுக்கு ஏற்ற குடு குடுன்னு ஐஸ்கிரீமும் ரெடியாக இருக்குது. அது கூட பாக்கு தட்டு, தண்ணீர் பாட்டில் எல்லாம் ரெடியாக இருக்குது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். எல்லாம் வண்டியில் ஏற்றியாச்சும் கொண்டு கொடுத்து வந்துடலாம். எல்லாம் பந்து நின்று இங்கே நின்று இங்கே நின்று இங்கே வா. பஸ் கூட சத்தம் ஒன்று சத்தம் ஓகே ஒரு நிமிஷம் நல்லா இருக்குங்க. கோயில் சாமி வந்து நல்லா காத்து மாறிங்க. இதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம். கொடுங்க கொடுங்க.
பாட்டி உங்களுக்கு பணம் தரேன் உட்காருங்க, டீக்கு பணம் தரேன் உட்காருங்க. எங்கே போகிறீங்க? எங்கே
போனேன் ஒன்று இப்பதான் எல்லாம் முடிச்சு விட்டு அப்பதான் போனேன். நின்று பொம்பளை மட்டும் முடியல என்னால கத்த முடியாது. 5 நிமிஷம் நின்று நீ போகாத. தட்டு ஒன்று கொடுத்து விடு. அதுல விளையாடு. இல்ல விளையாடுங்களா? கருப்பானி ஊர்ல வளர்க்குறோம், நீங்க வளர்க்குறீங்களே அதான் சொன்னாங்க. அது மாட்டுக்கு திங்க விடாது. மாட்டுக்கறியா? நான் திங்க விடாது. மாட்டுக்கறி யாரும் ஆக்குவாங்களா? எனக்கு இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு 120 பேருக்கு வந்து சாப்பாடு பாத்திரத்துல கொடுத்துட்டோம். மீதி உள்ள சாப்பாட்டை வந்து அவங்க பாத்திரத்துல கொடுத்துட்டு இருக்கோம். கொடுங்க டாக்குண்ணா. கோவிந்தா சாமிக்கு ஆத்மா சாந்தாரிக்கணும். மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது நன்றி. ஆனால் ஏழை மக்களுக்கு அனுக்கிறாங்க பாரு, அதான் ஒரு உதவி. ஆனா மாசம் வருஷம் சாப்பாடு கொடுத்து அனுப்புறாரு. மாசத்துக்கு 2 நடை 3 நடை கொண்டு வந்து கொடுக்குறாங்க சாப்பாடு. அந்த மக்களே நல்லா இருக்கணும். சாப்பாடு கொடுத்தது நாகம்மா நல்லா இருக்கணும், ஒரு ஆயானும் நல்லா இருக்கணும். புள்ளங்குட்டி பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும். 100 வயசு சாப்பாடு நிறைய ஆக்கி ஏழை மக்களுக்கு தூக்கி அழிக்கணும், தானம் பண்ணணும். கோவிந்தசாமி சத்தவங்களுக்கு அவங்க மனுஷி சாந்தி அடிக்கணும். அவங்க கொடுக்குற சாப்பாடுக்கு மக்களுக்கு சுகமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். அடுத்த பயணம் சாப்பாடு நிறைய கறி சாப்பாடோட நிறைய பேர் ஆக்கி போடணும். நல்லா இருக்கணும். கோவிந்தசாமி ஆத்மா சந்தோஷமா ஆத்மா நல்லபடியா போகணும். ஐயா மக்கள் ஐயா கையால் ஒரு 10 குழந்தைங்க சாப்பிடணும். ஐயா குழந்தைங்க நல்லா இருக்கணும், எல்லா குழந்தைங்க நல்லா இருக்கணும். பகவான் நீங்கள் தான் தெய்வம் எங்களுக்கு. கோவிந்தசாமி ஆத்மா சாந்தி அடையணும். பகவான் நல்லா இருக்கணுங்க ஐயா. கோவிந்தாசாமி ஆத்மா அடங்கணும், நல்ல விதமாக இருக்கணும், நல்ல விதமாக பிள்ளைங்க குட்டி மக்களே சௌகரியமாக இருக்கணும். சுத்தமாக நோய் நொடி வராமல், இது தலைவலி கை வலி வலிக்காமல், இதை காசு பணமெல்லாம் மின்னறி ஏழை எழுதிய மக்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறது நாங்களும் நல்லபடியாக இருக்கணும். அவங்களும் நல்ல விதமாக மின்னறணும். சாப்பாடு கொடுத்த நாகம்மா வயிறு நல்லா இருக்கணும், மக்கள் சுகமாக இருக்கணும், கடவுளை நல்லபடியாக இருக்கணும். எங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குற சாப்பாடு மக்களுக்கு அவங்க நல்லபடியாக இருக்கணும். எங்களுக்கு சாப்பாடு இந்த மக்களுங்களுக்கெல்லாம் கொடுத்து ஏழை எழுதிக்கு உதவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கை காலெல்லாம் நோய் நட இல்லை, ஒன்றுமே வரப்படாது. காசு இருந்தாலும் பணம் இருந்தாலும் எல்லாம் முன்ன இருந்தவங்க. நாகம்மா உடம்புக்கு சீக்கு புண்ணி தலைவலி ஒன்றும் வரப்படாது, பொருள் இருக்கப்படாது. காசு பணம் பெருகணும், கை காலெல்லாம் நோவெல்லாம் விடுமுறை பண்ணி நல்லபடியாக போகும், நல்லபடியாக இருக்கணும், சுகமாக இருக்கணும். ஒன்றும் ஆகாது நோய் நடியெல்லாம். கடவுளை தான் மகமாய் தான் எல்லாம் துணையாக இருக்கணும், ஒன்றும் ஆகாது. நம்மளுக்கு கொடுக்குற சாப்பாடு பேர் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். மக்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க, புண்ணியம் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ராயர் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும். புள்ளம் குட்டி பேரம் பேத்தி எல்லாம் நல்லா இருக்கணும். தாய் தாப்பேன் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் சுகமாக இருக்கணும் அவங்க குடும்பத்தில். கோவிந்தசாமி ஐயா ஆத்மா சாந்தி அடையணும், நல்லா இருக்கணும். நாகம்மா புள்ள அவங்க நல்லா இருக்கணும், அவங்க புள்ளங்குட்டி எல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா ತಿಂದು ಬೇರೆ ಬೇತಿಂಗೆಲ್ಲ நல்லா இருந்து நல்லபடியாக இருக்கணும். ಬೋಟಿ ಧಾನ್ ದೋಗರತ್ತೆ ಅಮ್ಮನ ಅಕ್ಕಾಜನ ದೋಗರದು நல்லபடியாக ಕರ್ಕೊರದು. ದಾಂಗಡನ ಮೊದಲು ಬಿ ಧಾನ್ ಬೋಟಿ ಪಾವಚ ವಡೆ ಹಪ್ಪಳಂ ಅಕ್ಕು ದೋಗರದು, ಪಶ್ಚಾ ಬಿ ದೋಗರದು. ಆಮೇಲೆ நல்லபடியாக ಈ ಕೈ நல்லபடியாக வாத்து கொரியது. காய் குறே கோவிச்சேனி காய் நஸ்ஸ அக்கு குடும்பம் நல்லா அசல் இருச்சே. கோவிந்தசாமின்னு குடும்பம் பி அசல் இருச்சே.
இன்னும் ராணு குடும்பம் भी असल रहे இன்னும் पुल्लंगुटी भी अक्को असल रहे काई करे करे माता ने 10 கொல்ல வச்சு குடியான காட்ட கொல்ல குட்டாத்தா நல்லா இருப்பாங்க கோயந்தசாமி சௌரியமாச்ச நல்லபடியாக இருக்கணும் கை ஹாத் கோட நான் துக்கணும் தலைவலி நான் போடணும் கை கால் நான் போடணும் எல்லாம் காசு பணம் மின்னணும் பேரன் பேத்தி எல்லாம் அச்சூர் ಹೋணும் ಮಾತುನಾ ಬಡಕணும் தலைவலி நான் படுக்கணும் கை வலிக்க ஹாத் நான் துக்கணும் தலைவலி நான் முள்ளு குத்தக்கூடாது நல்ல விதமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் மக்களே சுகம் இருக்கணும் மறு சாப்பாடு கொண்டாந்து மக்களுக்கு கொடுத்தாங்க அவங்க மக்களும் நல்லபடியாக இருக்கணும் எங்கள் மக்களும் நல்லபடியாக தான் இருக்கணும் சாப்பாடு தின்னவங்க சுகமாக இருக்கணும் 4 காசு மின்னறி எங்கள் மக்களுக்கு கொண்டாந்து கொடுக்கணும் சுகமாக இருக்கணும் பேரன் பேத்தி மாவோ இல்லை ಓಡಾ ಓಡಿ ನಾತಿ ನವಾಸಿ ಎಲ್ಲ ಮುರುಗು ಕುಕ್ಕುಡು ಕುತ್ತರು ಕಂಬಡು ಅಕ್ಕೂ ಹಚ್ಚೂರವನು ಅವನ ಲಾಯ್ ದೊಂಕರು ಅವರ ಮಕ್ಕಳು நல்லத மாறணும் ஒய்த்தமா சாந்தி ஐயா சாந்தி அந்த மனசு சாந்தி அடிக்கணும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் புள்ளங்குட்டி பேர புள்ளுங்க எல்லாம் நல்லா சுகமாக இருக்கணும் எத்தனையோ மக்களுக்கு நன்மை பண்ணுறீங்க எல்லா மக்களும் வாய்த்தவரும் உங்களுக்கு தான் வந்து சேரும் எல்லா ஆத்மாங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் புள்ளங்குட்டி பேர புள்ளுங்க எல்லாம் நல்லா சுகமாக இருக்கணும் பசி நேரத்துக்கு கொடுக்குற ஒரு வாய் சாப்பாடு அந்த பசி நேரத்துக்கு அடிக்கிற சாப்பாடு உங்கள் குடும்பத்துக்கு வாய்த்துக்கிட்டே காலங்காலமாக உங்கள் புள்ளங்குட்டி பேர புள்ளுங்க காலங்காலமாக எல்லாம் நல்லா இருக்கணும் என் காலி புண்ணியத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும் எங்கள் ஆத்மா சொல்கிற வரைக்கும் எங்கள் மனசு இந்த வயிறு ஆத்துற மாதிரி எல்லா குடும்பமும் நல்லா சுகமாக இருக்கணும் நகமாக குடும்பமும் எல்லாம் நல்லா இருக்கணும் மக்களுக்கு நல்லா பண்ணுறவங்க எல்லா குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும் பேர பிள்ளைங்க மாடு குட்டி எல்லாம் எந்த குறை இல்லாமல் ஆண்டவனை கடவுளைங்க நாங்கள் நரிக்குறங்க கும்பிடுற தெய்வமும் எல்லா சாமியும் உங்களுக்கு துணையாக இருந்து நல்லபடியாக காப்பாற்றி உங்கள் குடும்பம் நல்லா சுகமாக மின்னிக்க மறுபடியும் மின்னிக்கேறி நான் இன்னும் மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி அந்த ஆண்டவனை இரவு எங்கள் காளி மதுரை மீனாட்சி எல்லாம் நல்ல சுகமாக உங்களுக்கு கொடுக்கணும் ராயன குடும்பம் எல்லாம் நாங்கள் சொன்ன வார்த்தையில் எல்லா குடும்பம் நல்லா இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன் ராயர் குடும்பம் அதே மாதிரி எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லா குடும்பத்துக்கும் சொல்கிற மாதிரி தான் ராயர் குடும்பத்துக்கும் சொல்கிறேன் எங்கள் காளி மதுரை மீனாட்சி கடவுள் நம்மளை படைச்ச ஈரவனு கூட நம்ம கும்பிடுற தெய்வம் கூட நம்ம நினைக்கிறது நல்லபடியாக இருக்கணும்னு நம்ம வாழ்த்துறோம் அதே மாதிரி உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் எத்தனையோ மக்களுக்கு நன்மை பண்ணுறீங்க எத்தனையோ குடும்பங்களுக்கு நல்லது பண்ணுறீங்க பசி ஆத்துற மாதிரி குடிக்கிறீங்க இந்த ஒரு வாய் சாப்பாடு இப்போ தின்ன காலை நரவலாக போயிடும் ஆனால் அந்த பசி ஆத்துறதுக்கு கொடுக்குறது குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குது பேர பிள்ளைங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நம்மளை படைச்ச இறைவனு கூட நம்ம நல்லா இருக்கிற மாதிரி வாய்ப்பு விடணும் இது வணக்கம்மா வயிறு வாத்தணும் நாகம்மா குடும்பம் நல்லா இருக்கணும் உங்களை போல அவங்க நல்லா இருக்கணும் நீங்கள் சோறு கொண்டு கொடுக்குற பசங்க முடியாதவங்க நாங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் பசங்க கொடுக்குற சோறுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் நாகம்மா என்னைக்கு ஆயா மக்கள் பிள்ளைங்க நோய் இல்லாமல் அந்த 18ஆம் படி கருப்பு பகவான் என் ஆயா மக்கள் குடும்பம் பிள்ளைங்க நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நீங்கள் கொடுக்குற ஒரு வாய் சோறு என் பிள்ளைங்க சாப்பிட்றாங்க அம்மா உன் கையால் என் பிள்ளைங்க வாய் வாத்தாலும் வயிறு வாத்தணும் நாகம்மா என்னைக்கு எங்கள் அம்மா குடும்பம் எல்லா மக்கள் பிள்ளைங்க நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் பகவான் 18ஆம் படி கருப்பு அரோகரா சிங்கப்பூர் ராயன் அண்ணன் உங்களுக்கு டீ சாப்பிட கொடுத்துருக்காங்க எல்லாம் டீ சாப்பிடுங்க இந்தாங்க ஐயா ராயன் மக்கள் நல்லபடியா 18ஆம் படி கருப்பு எங்கள் ஐயா மக்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இந்தாங்க நீங்கள் 2 பேரும் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம் இந்த அக்கா கொடு அந்த ஒரு அக்கா நிற்கிது இன்னைக்கு சிறப்பாக ஒரு 130 பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோம். சிங்கப்பூரை சேர்ந்த கோவிந்தன் சாமி அவங்களுக்கு தான் வந்து 6வது நினைவு நாள். இந்த நினைவு நாளுக்காக தான் வந்து அவங்க மனைவி நாகம்பாள் அவங்க தான் வந்து இன்னைக்கு அன்னதானம் பண்ணியிருக்கிறாங்க. திரு கோவிந்தன் சாமி அவங்களோட ஆத்மா சாந்தி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்க நாகம்பாள் மற்றும் சிங்கப்பூரை சேர்ந்த ராயன் அவங்க குடும்பத்துள்ள அத்தனை பேருக்கு கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிருங்க.